ஓம் நம சிவாய. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் பால்வாடி மாவு சத்து மாவு இருந்துச்சுங்க. அதில் வந்து கொழுக்கட்டை செய்யலான்னு இருக்கேங்க. இது வந்து ரொம்ப சத்தானதுங்க. நம்ம கடையில் போய் ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, ஜூனியர் ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறது குழந்தைங்களுக்கு இதை வச்சு ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் அல்லது கொழுக்கட்டை இந்த மாதிரி ஏதாவது புட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் செஞ்சு கொடுக்குறப்ப அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நான் அதிகமாக செய்கிறது கொழுக்கட்டை தாங்க அதிகமாக செய்வேன் இந்த சத்து மாவு வச்சு. பாப்பாவுக்கு 1.5 வயசு ஆயிடுச்சு. பாப்பா காலையில் இதே பார்த்திங்கன்னா சத்து மாவு கஞ்சி தாங்க கொடுப்பேன். அது ரொம்ப ரொம்ப பாப்பாவுக்கும் பிடிக்கும். அது ரொம்ப உடம்புக்கும் நல்லதுங்க. இதில் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கனால நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். இது அவ்வளோ காசும் நமக்கு செலவாகாது. இதை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுனால இதை வந்து கஞ்சியாகவும் வச்சு நம்ம தாய்மார்களும் குடிக்கலாம். அப்போ தான் நமக்கு பாலும் அதிகமாக சுரக்கும். பாப்பாவுக்கும் ரொம்ப நல்லதுங்க. இதை வச்சு இன்றைக்கி எப்படி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவு நமக்கு சத்து மாவு எடுத்துக்கிறேங்க. எடுத்துகிட்டு சுடுதண்ணி பக்கத்துலேயே சைடில் கொதிக்க வச்சுட்டேங்க. சுடுதண்ணி வந்து லைட்டாக அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி, அதாவது ஈரப்பதம் இருக்கிற மாதிரியே இப்போ வச்சுக்கோங்க. ரொம்பவும் ட்ரையாக இருக்காமல், ரொம்பவும் தண்ணி அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி தேவையான அளவு தெளித்து இது பண்ணுறப்ப நமக்கு அந்த கரெக்டான பக்குவத்தில் இருந்தால் தாங்க மாவு வேகும். இல்லைன்னு பார்த்திங்கன்னா மாவு வேகாது. ரொம்ப தண்ணி அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக வேகவே வேகாது. ஒரு மாதிரி கொல கொலன்னு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுவே ஈஸியாக நீங்கள் இதை அப்படியே நீங்கள் புட்டாக கூட செஞ்சுக்கலாம். சில பேர் புட்டு பிடிக்காதவங்க குழந்தைங்க வந்து இந்த கையில் கொடுத்தா அப்படியே கொழுக்கட்டை கையில் கொடுத்தா அப்படியே வச்சுக்கிட்டே விளையாண்டுக்கிட்டே திம்பாங்க. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி செய்கிறேங்க. இது அடிக்கடி செய்கிறது வந்து சிம்பிளான மெத்தடு தாங்க. என்னென்னமோ வாங்கி நம்ம கடையில் செய்கிறோங்க. கடையில் வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுல நம்மளே நம்ம கையால் செஞ்சு கொடுக்குறது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான உணவாக இது இருக்குதுங்க. நான் இதில் பொட்டுக்கல்லையும் போட்டுக்குவேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கல்லை வந்து கொஞ்சம் உடம்பு போடும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்கிறனால பொட்டுக்கல்லையும் போட்டுக்குவேங்க. ஆனால் சில பேருக்கு சொருகும் குழந்தைங்களுக்கு. அதனால் நீங்கள் பொடிச்சு அந்த பவுடராக கூட நீங்கள் போட்டுக்கலாம். வேர்க்கடலையும் பொடி பண்ணி அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் தேங்காயும் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் குழந்தைங்களுக்கு சில இது சொருகிக்கும்பாங்க. அவங்களுக்கு பார்த்துட்டு உங்கள் குழந்தைக்கு பக்குவத்தை பார்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே ஃபுல்லாகவே போட்டுங்க. என் பாப்பா தேங்காவை நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க மென்று. அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சைடில் அப்படியே இட்லி கொப்பரையை வச்சாச்சுங்க. இட்லி கொப்பரையை வச்சுட்டு நம்ம உங்கள் கையில் பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு அச்சு வச்சு கூட நீங்கள் அந்த கொழுக்கட்டை அச்சில் வச்சு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நான் எப்போதும் போல் புடி கொழுக்கட்டை மாதிரி கையிலேயே வச்சு செஞ்சுட்டேங்க. நல்லா ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்காமல் நல்லா தள்ளி தள்ளி வைங்க. அப்போ தான் நல்லா ஈஸியாக ஈவனாக வெந்து வந்துருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க. அப்புறம் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்கூல் போகிறப்ப இந்த மாவுக்காக பக்கத்து வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த பாட்டி இருப்பாங்க. உருட்டி உருட்டி உருண்டையாக கொடுப்பாங்க. நான் பால்வாடி சின்ன வயசில் போயிருக்கேங்க. எல்கேஜி யூகேஜி போகிறதுக்கு முன்னாடியே நான் பால்வாடி தாங்க போயிருக்கேன். அப்புறம் டேரெக்டாக பார்த்திங்கன்னா ஒன்றாவது எங்கள் அம்மா சேர்த்து விட்டுட்டாங்க. அப்போ குடும்ப சுச்சுவேஷன் காலமாக நான் எல்கேஜி யூகேஜிலாம் படிக்கலை. அப்போ பால்வாடியில் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 5ஆவதுக்கு அப்புறம் ஸ்கூல் போகிறப்ப பக்கத்தில் இந்த பாட்டி இந்த மாதிரி உருண்டை உருட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பா வந்து நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ பாப்பா பிறந்தப்போ அந்த மாவு கொடுத்தாங்க. அந்த மாவு வந்து பாப்பாவுக்கு கொடுப்பேன். நானும் அப்பப்போ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்குவேங்க. ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. தேங்க்யூ ஃபார்